குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, என் தங்க பிள்ளையே. பல இன்னல்களுக்கு இடையில் இந்த முருகனை நீ சந்திக்க வந்தே விட்டாய். இனி நீ வேண்டும் வரத்தை நான் கொடுப்பதற்கு உறுதியேற்றதே. நீ உணரப் போகும் தருணத்தை நான் உனக்கு குறித்து விட்டேன். உனக்கு சொந்தமானது உன்னை விட்டு போய்விட்டது என்று தானே வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். யார் சொன்னது என் பிள்ளையை தாண்டி போய்விட்டது என்று? இந்த முருகன் இருக்கும்போது உனக்கு நான் அப்படி ஒரு நிலையை உருவாக்கப் போவதே கிடையாது. நீ ஒன்றை புரிந்து கொள். உன்னில் எதை செய்தாலும் உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்துவதோடு மட்டுமல்லாமல் என் அனுமதியின்றி உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொள். அப்படி நம்பினால் மட்டும்தான் இந்த முருகன் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். நான் உனக்காகத்தானே ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டு இருக்கின்றேன். உன்னை வெல்ல யாராலும் முடியாது. உன்னை கவலைப்படுத்துகின்ற அளவிற்கு இங்கு யாருக்காவது ஒருவருக்கு துணிச்சல் இருந்தால் அவரை நான் பார்த்து கொள்கிறேன். அதையும் தாண்டி உன் கண் முன்னால் வந்து நின்று உன்னை ஜெயிக்க வைப்பது இந்த முருகன் என்று நீ அவரிடம் துணிச்சலோடும் கர்வமாகவும் சொல்லும் நேர காலம் வந்துவிட்டது. அவர்கள் முன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். உனக்கானதை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் உன்னோடு பயணத்தில் நீ அழைப்பதற்கு முன்பதாகவே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்கு தைரியத்தை நானே தந்து கொண்டு இருக்கும்போது நீ சில பேரை நினைத்தும் மட்டும் வருத்தப்படாதே. குற்றங்கள் சொல்கிறார்களே, குற்றங்கள் கண்டுபிடிக்கிறார்களே என்று உன் முதுகுக்கு பின்னால் பேசியவர்களை பற்றி நீ மனமருந்தி கொண்டு இருந்தால் வருத்தங்கள் மட்டும்தான் மிச்சமாகிக் கொண்டு இருக்கும். அவரவர்களின் வேலையை இங்கு சரியாக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ ஏன் தங்க பிள்ளையே மற்றவர்களை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கின்றாய்? எதை செய்தாலும் உனக்கான வெற்றி தருவது இந்த முருகனாக நான் இருக்கும்போது சில பேரை நினைத்து மனம் வருந்தாதே. சில பேரோ பணம்தான் எல்லாம் வாழ்க்கையில் நிர்ணயித்து கொண்டு இருக்கின்றது என்று உன்னை விட்டு சென்ற காலங்களும் இருந்தது உண்டு. அதுவல்ல வாழ்க்கை என் பிள்ளையே. பணம் இருந்தால்தான் நாம் குணத்தை வாங்க முடியும் என்றால் அப்படிப்பட்டவர்கள் உன்னருகில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். அதையும் மீறி அவர்கள் செய்த காரியத்தில் தவறை உணர்ந்துவிட்டு நான் செய்தது தவறுதான் என்று உன்னிடம் மன்னிப்பு கேட்டாலும் அவர்களை மனமாற ஏற்றுக்கொள். ஏனென்றால் மன்னிப்பதற்கும் ஒரு குணம் மனம் வேண்டுமல்லவா? அது என் பிள்ளைகளுக்கு நிறையவே கொடுத்திருக்கின்றேன். ஆனால் நீ அதில் திரும்ப திரும்ப ஏமாறுகிறாய் என்றால் முதலில் உனக்கான விஷயத்தில் நீ தெளிவாக இருந்து கொள். ஒரு விஷயத்தில் தவறு நடக்கிறது என்றால் மற்றவர்கள் மீது பழி சுமத்தியோ குறை சொல்லியோ ஒன்றும் நடக்காது. நம் மீதுதான் தவறு இருக்கிறது என்று அர்த்தம். அதனால் நான் சொல்வதை கவனமாக செய். உன்னை தினமும் நான் வழிபட்டு கொண்டுதானே இருக்கின்றேன் முருகா. ஆனால் மறுபடியும் எனக்கு ஏன் எனக்கான சோதனையை தந்து கொண்டு இருக்கின்றாய்? எனக்கானது மட்டும் என்னிடத்தில் இல்லையோ என்று எண்ணி கொள்ளாதே. யார் சொன்னது? உனக்கானது உன்னிடத்தில் வருவதற்கான எல்லா நிலையையும் இந்த முருகன் நான் உனக்குள் உருவாக்கி விட்டேன். உன்னை முழுவதுமாக கஷ்டத்திலிருந்து தீர்க்க வந்திருக்கும் போது என்னை தீர்க்கமாகவே நம்பிக்கொள். நீ நடக்கும் அதிசயத்தை பார்த்து வியக்கத்தான் போகிறாய். நான் உன்னை ஒரு பொழுதும் ஏமாற்றும் எண்ணம் கிடையாது. உன் விடியலை தன்னம்பிக்கையோடு தொடங்குவதற்கான எல்லா வழிவகைகளையும் நான் செய்ய காத்திருக்கும் போது உனக்கு யாருமே இல்லையே. எனக்கு சொந்தமானது என் உன்னை விட்டு போய்விட்டதே என்று எண்ண வேண்டாம். யார் சொன்னது?
உன்னை விட்டு பிரிந்தது யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மீண்டும் உன்னை தேடி வரும் சூழ்நிலையைத்தான் இந்த முருகன் உனக்குள் உருவாக்கி இருக்கின்றேன். ஒன்றை புரிந்து கொண்டு நடந்துவிட்டால் மட்டும்தானே உன் வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கும் என்ற முன்னெச்சரிக்கை உனக்கு தோன்றும். ஒரு பறவை மரத்தில் இருக்கும்போது அதன் மரத்தை நம்புவதில்லை, அதன் கிளையை நம்புவது இல்லை. தன்னில் இருக்கும் சிறகுகளை நம்பி மட்டும்தான் அந்த மரத்தின் கிளையில் அமர்ந்து கொண்டு இருக்கின்றது. அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்வையும் தன்னம்பிக்கையோடு இருந்து செயல்படு என் கண்ணின் மணியே. நான் எந்தவித பூஜையும் உன்னிடமிருந்து நான் எதிர்பார்க்கவில்லை. நீ அப்பனே முருகனே என்று சொல்லும் அந்த ஒற்றை வார்த்தைக்காகத்தான் காத்து கிடந்து கொண்டு இருக்கின்றேன். அப்பா என்று அழைக்கும் என் பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நான் ஏமாற்றத்தை அங்கு கொடுக்கப் போவதே கிடையாது. உன்னுடைய வாழ்வில் எது சிறந்ததோ அது உன்னை தேடித்தான் வரப்போகிறது. அதை தொலைத்து விட்டேன் என்று எண்ணிக் கொள்ளாதே. தெளிவுடனும் தைரியத்துடனும் நீ தேடிக்கொண்டே இரு. உனக்குள் தர வேண்டியதை இனி நான் உனக்கு தரத்தான் போகிறேன். அதை யார் தடுத்தாலும் சரி, உனக்கு வேண்டியது உன் கைகளில் வந்து கிடைக்கத்தான் போகிறது. உன் அப்பன் நான் நினைத்துவிட்ட பிறகும் நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் உனக்கு நல்லது என்றால் நான் நினைத்துவிட்டால் தந்தே தீருவேன். அதில் ஒரு மாற்றமும் இல்லை. என் தங்கமே, எதுவுமே நடக்கவில்லையோ, எனக்கு நல்லது நடக்காதோ என்று எண்ணிக்கொள்ளாதே. உன் கையில் ஒன்றுமே இல்லை என்று நம்பித்தானே உன் பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்கிறது, இப்படி நடக்கிறது என்று நீயாகவே மனம் குழம்பிக் கொண்டு இருக்கின்றாய். உன் மனக்குழப்பத்திற்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நேரத்தை தான் இந்த முருகனானவன் நான் உன்னை நெருங்கி வந்திருக்கின்றேன். இந்த வேலவன் கந்தன் கடம்பன் உன்னை சுற்றி இருந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான உதவி உன்னை தேடி வரத்தான் போகிறது. இப்படியாகிவிட்டதே அப்படியாகிவிட்டதே என்று எண்ணிக்கொண்டு இருக்காதே. எப்படியாயினும் சரி, அதன் முடிவிலிருந்து உனக்கான நல்ல பாடத்தை நீ கற்றுக்கொள்ளத்தான் போகிறாய். அதுவே உன் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவப் போகிறது. அனுபவமே சிறந்த ஆசானாக இருக்கும்போது அந்த அனுபவத்தை ஏற்பதற்கு ஏன் இவ்வளவு தயக்கம் காட்டுகிறாய்? உனக்கான தயக்கத்தை தாண்டி உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் இந்த முருகன் வந்து இருக்கின்றேன். எந்த ஒரு கஷ்டத்திலும் நேர்மையாகவே இருந்து செயல்பட்டு கொண்டு இரு என் தங்கமே. உன் நேர்மைக்கான பலனையும் பரிசு பெட்டகத்தையும் தருவதற்கு இந்த அப்பன் முருகன் நான் வந்து இருக்கும்போது நீ எல்லா சூழ்நிலைகளையும் இனி எளிதாகவே கடந்து வரப் போகிறாய். நான் உன் பின்னே வந்து கொண்டு இருப்பேன் என்பதை தாண்டி உனக்குள்ளே இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீ தீர்க்கமாக நம்பு. உன் புத்திசாலித்தனமான செயலால் மட்டும்தான் உன்னால் வெற்றியடைய முடியும். அதன் பிறகும் நீ சற்றும் யோசிக்காதே. நீ வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நான் சொல்வதற்கு வந்து இருக்கும்போது எல்லாம் முடிந்துவிட்டதும் என்று எண்ணிக்கொள்ளாதே. யார் என்ன சொன்னாலும் முடிகின்ற இடத்திலிருந்துதான் இந்த முருகன் அதிசயத்தை உனக்கு நடத்துவேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு என் தங்கமே. உனக்கான காலமும் நேரமும் வந்து விட்டது. நல்லதை செய்வதற்குத்தான் இந்த முருகன் நேரத்தை தொடங்கி வைத்திருக்கின்றேன். சிந்தனை செய்யாதே. நான் உனக்குள் வெற்றி என்னும் கவசத்தை தருவதற்கு காத்திருக்கும் போது நீ எதற்காக மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? பொறுமையாக முன்னேறு. உன் வெற்றி தள்ளி செல்கிறதோ என்று நினைக்க வேண்டாம். நிச்சயம் நீ நினைத்ததை அடைவதற்கான நல்ல நேரத்தை நான் தொடங்கி வைத்து விட்டேன். கஷ்டம் எல்லோருக்கும் வரும்தான். அதன் பிடியிலிருந்து தப்ப முடியாதோ என்று எண்ணி விடாதே. இந்த முருகன் கண்மூடி முழிப்பதற்குள் உனக்கான காலத்தை தீர்மானித்து கொண்டு இருக்கின்றேன்.
நான் உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் அடையத்தான் போகிறாய். உன் விதி மாறத்தான் போகிறது. அதற்கு நானே பொறுப்பேற்று கொள்ளும்போது மனம் வருந்தவே வேண்டாம். நீயே நினைக்காத அளவிற்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் தருவதற்கு இந்த முருகன் உன் இல்லம் தேடி வந்து விட்டேன். நீ நம்பிக்கையோடு இரு என் தங்கமே. வெற்றி நிச்சயம். யாம் இருக்க பயமேன்.